ரகு, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த மாதிரி இடம் தான் ரொம்ப பிடிக்கும்னு? சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல ரகு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நானாக சொல்லியிருந்தா மட்டும் நீ நம்பி இவ்வளோ அன்பான பொண்ணாகவும் சாந்தமான பொண்ணாகவும் மாற்றணும். என்னடி என்ன கல்யாணம் பண்ணிக்குவா இல்லை இல்லைன்னு விட்டு அம்மா குட் மார்னிங். என்னம்மா தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை செய்கிற அக்கா வரலையா? இல்லை கதிரு, அவங்க பொண்ணுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமாம்மா. அதனால என்னால் வர முடியாதுக்கா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், பாவம் கை குழந்தைய வச்சுட்டு அங்கேயும் விளாடுறாங்க. அதனால தான் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறங்காட்டி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஆளாக கஷ்டப்படணுமா? நம்மளுக்கு இல்லாத வசதியா? அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒருத்தருங்களை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துருக்கலாம்ல. இந்த அக்கா வராத அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் கேட்குறது இல்லைம்மா. எப்போவுமே எல்லா வேலையும் நீங்களே தான் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஏஜ் ஆகுதுல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா. போங்கம்மா. இங்கே பாருடா கதிரு, அப்பாவுக்கு எப்போவுமே சமையல் நான் தான் செய்யணும். நான் செய்யலைன்னா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடவே மாட்டார். அவரோட டேஸ்ட்டு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். வரவங்களும் அதே மாதிரி சமைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் உனக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு, ரகுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு, வெற்றிக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு. உங்கள் 4 பேத்துக்கும் அம்மானா ஆசையாக சமைப்பேன். மற்றவங்கன்னா அது ஒரு வேலையாக தாண்டா செய்வாங்க. அதனால தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் வச்சுட்டு சமையல் மட்டும் என் பார்வையிலே வச்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைடா. இன்னும் வீட்டுக்கார மேலே லவ் தான் போல. அவர் எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடுவார், என்ன பண்ணுவார், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்கல்ல. உங்களை மாதிரி எல்லாம் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு அப்பா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா. எவ்வளோ அன்பா அக்கறையாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறீங்கம்மா. ஆனால் எனக்கு என்னென்னா உங்களுக்கு கை கால் வலியெல்லாம் வருமேன்னு தான் ரொம்ப கவலையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் நீங்கள் செய்கிறத தவிர வேறு யார் என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்குமே பிடிக்கல அப்பா மாதிரி. சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. உங்களுக்குன்னு ஒருத்தி வர வரைக்கும் தான் அம்மா கை தூக்குவோம், அம்மா ரொம்ப தங்கம் தகரம் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அம்மா எல்லாம் கரைக்கு போய் நிற்கணும், இல்லடா தம்பி? ஆமாம், ரகு அண்ணனுக்கு மட்டும் சொந்தத்திலே பொண்ணு பார்த்துட்டேன். உங்கள் அண்ணனா ஒரே ஒரு பொண்ணோட நிறுத்தி வச்சிருக்காரு. இல்லை இன்னும் 2 பேர்த்த பெற்றிருந்தாங்கன்னா நானும் வெற்றிடனும் பார்த்து கரெக்ட் பண்ணிப்போம்ல. இப்போ பாரு, ஒரே ஒரு பொண்ணை பெற்றுட்டு அந்த பொண்ணு ரகுவை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிது. என்ன பண்ண சொல்கிற? அப்போ நானும் வெற்றியனும் என்ன பண்ண முடியும்? வெளியே தான் பொண்ணு தேடணும். அப்படி வரவங்க ஒத்துமையாக இருப்பாங்களான்னு தெரியாதேம்மா. அது மாதிரி பொண்ணை பார்த்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா எங்கள் கையில் எதுவும் இல்லைப்பா சாமி. ஏண்டா இதுக்கெல்லாம் என்ன குறை சொல்லுவியாடா? எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்னே ஒன்று போதுன்னு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கும் கூட என்ன திட்ட பத்தியா நீ? உனக்கு ஒன்னே போடுவேன், என்ன பண்ண முடியும்? அண்ணாவுக்கு அண்ணினால முடியல, அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். அதனால தான் அண்ணி அனிதாவோட நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைன்னா அன்னிக்கும் இந்நேரம் என்ன மாதிரி இன்னும் 1ஓ 2ஓ பிறந்திருக்குள்ள. போதும் அனிதா ஒருத்தியே, அண்ணியும் நல்லா இருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நீ கேட்குற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாதுடா. நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணு உன் பேச்சை தான் கேட்கணும். நீயும் அவள் பேச்சை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா வீட்டை அனுசரித்து அவங்க நடந்துக்குவாங்க. இல்லைன்னா எல்லாரும் பொட்டிய கட்டிட்டு அவங்கவுங்க வீடு பார்த்து போயிருங்க, சரியா? இங்கிருந்து இருந்துட்டு எல்லாமே சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 குடும்பமும் தனித்தனியாக இருந்தாலும் எப்பாவது பார்க்கும்போது மனசில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த வேளாவுக்கும் பிடிக்கும், சரியா? எப்படிம்மா இந்த காலத்தில் எல்லாரும் எப்படி யோசிப்பாங்கங்கிறது சூப்பராக தெரிஞ்சு வச்சிருக்க. உண்மையா நீ பலே கில்லாடிதாம்மா. என்ன எங்கள் அத்தைனா சும்மாவா? எங்கள் அத்தையோட அழகுக்கும் அறிவுக்கும் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம், சரியா? அப்படி இருக்கும்போது எங்கள் அத்தைக்கெல்லாம் எவ்வளோ நல்ல நல்ல மாப்பிள்ளை வந்தாங்க தெரியுமா? ஆனால் எங்கள் அப்பா தான் அவசரப்பட்டு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இல்லைன்னா சூப்பரான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் 3 பேருமே பிறந்திருக்க மாட்டீங்க. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான மாப்பிள்ளைகள் தான் எனக்கும் கிடச்சிருப்பாங்க. வாடி எங்க மாமன் மகளே,
அருந்த வாளு, எப்படி வந்த? நல்லா இருக்கியா? வாமா அனிதா தங்கம், நல்லா இருக்கியா? அண்ணன் நல்லா இருக்காங்களா? நீ நல்லா இருக்காங்களா? எப்படி தங்கம் வந்த? அடிக்கடி அத்தை வீட்டுக்கு வரவே இப்பெல்லாம் வர்றதே இல்லை, ரொம்ப பிஸி ஆயிட்டியோ? அச்சோ அத்தை, இப்போ கூட உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், என்னை பார்க்கணுன்னு அக்கறை இருந்திருந்தால் எங்கள் வீட்டுக்கு என்னை தேடியாவது வந்திருப்பீங்களே. உங்கள் அண்ணன் நீ மேலே கோபமும் இருந்தாலோ இல்லைட்டினாலும் நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கணும். நீங்கள் ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை அத்தை? சொல்லுங்கள். ரகு மாமாவுக்காக நீங்கள் எப்போ தான் வந்து என்னை பேசுவீங்கன்னு எனக்கும் தெரியல. விட்டா அப்பா வந்து யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவார். நீங்கள் இப்படி டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு மருமகளாக போனால் உங்களுக்கு சந்தோஷமா அத்தை? சொல்லுங்க அத்தை. அம்மா, இவ சும்மா வரலம்மா, இவ காரியத்துக்கு தாகமா வந்திருக்கா. எங்காவது இவங்க அப்பா வந்து ரகுக்கு பதிலாக வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை வந்து பார்த்து சீக்கிரமா ரகுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கா. நம்ம மேல அக்கறையில இல்லம்மா, அவளுக்கு அவ வேலை முக்கியம். என்னடா நீ சும்மா எப்போ பார்த்தாலும் இதுவே ரகு இடத்துல நீ இருந்திருந்தாலும், சாரி அப்படி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ரகு இடத்துல நீ இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் நடந்துக்குவேன். எனக்கு ரகு மாமா ரொம்ப முக்கியம். நான் எக்காரணத்தை கொண்டு அவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரும் அப்படி தானே இருக்காரு. உனக்கெல்லாம் எங்கே காதலோட அருமை புரிய போகுது? எப்போ பார்த்தாலும் கட்ட பிரம்மச்சாரி மாதிரி நீயும் உங்கள் அண்ணனும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க. ரகு மட்டும் முன்னாடி பிறந்திருந்தா இந்த நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே பெற்றிருப்பேன். வெற்றி மாமானால தான் இப்போ எங்கள் கல்யாணம் வந்து தடைப்பட்டு நிற்கிது. ஏன்னா வெற்றி மாமா கல்யாணம் பண்ணாமல் ரகு நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் அதை தான் சொல்கிறாங்க, அத்தையும் மாமாவும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வெற்றி மாமாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்குவேன், அடுத்த முகூர்த்தத்துலேயே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோமே. அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டி. அண்ணின்னு வந்து உன் காது திருகுன்னு திருகலை. என் பேர் அனிதா இல்லடி, அனிதா இல்லை. ஓஹோ, இந்த நினைப்போடு தான் நீ இங்க வந்து சுத்திட்டு இருக்கியா? கொன்னே இப்படிதான் பத்துக்க. நீ அண்ணியாவும் இருந்திருக்கலாம், பண்ணியாவும் இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னை விட ஒரு வருஷம் பெரிய பையன். அப்படி இருக்கும்போது நீ என்னை அண்ணான் தான் கூப்பிடணும். ஏதோ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை நான் வந்து வாடா போடான்னு சொல்றதுக்கு அனுமதிச்சிருக்கேன். அதுக்குன்னு நீ ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நான் உன்னை வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன். போடி, நீ எனக்கு என்னை விட சின்ன பிள்ளை தானே, என் பாமா பிள்ளை தானே. ஃபஸ்ட்டு எனக்கு மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி. எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் நான் வாடி போடி அனிதா லூசு எல்லாமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அண்ணி வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன், சரியா? அத்தை பாருங்க தேவனை எவ்வளோ கிண்டல் பண்ணுறேன்னு நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல அத்தை? அச்சோ, ஏன்டா என் தங்கம் மருமகளை கிண்டல் பண்ற? என் தங்கம்டாவ, சும்மா அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாத சரியா? எத்தனை மருமக வந்தாலும் என்ற தங்கம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அம்மா என்ற ராசாத்தி, என் அண்ணன் பெத்த தங்க ரதமாக்கு என் பையனுக்காகவே பிறந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ரகு நீயும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஜோடி சாமி. நீ என் மருமகளாக வந்துட்டு எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஐயோ அத்தை, எனக்கும் அதான் ஆசை. எத்தனை நாள் தான் வீட்டில் ஒரே பொண்ணாக தனியாக இருக்கிறது? உங்கள் அண்ணன் வேற என்னோட நிறுத்திட்டாரு. எனக்கே அந்த கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா? இவன் சொன்ன மாதிரி என் கூடயும் 2-3 பேர் பிறந்திருந்தாங்கன்னா இந்நேரம் 3 பேரும் வரிசையாக ஆளுக்கு ஒவ்வொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இந்நேரம் உங்கள் வீட்டிலே இருந்துருப்போம்லத்த. நம்ம என்ன சாமி பண்ணுறது? அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லாலாம் ஆயிடுச்சு, அதனால தான் உன்னோட நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சுமா. ஆமாத்த. நீ சொன்னதுலேயே உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? நீ இதுதான், உன் கூட ஒரு 2 பேர் பிறந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வெற்றியனை வந்து ஏதாவது கரெக்ட் பண்ணுறானோ இல்லையோ, நான் கண்டிப்பாக 1க்கு 2 கரெக்ட் பண்ணி இந்நேரம் நான் செட்டில் ஆகிருப்பேன். இவங்கள மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ப்பா. அண்டி வாங்க போற பாருடா, என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாரு. அண்ணிங்கிற நினைப்பே இல்லை. அண்ணிக்கிட்ட என்ன வேணா பேசலாம் இல்லடா. விடுங்க, எப்பவுமே அவன் ஜாலியாக இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரகுக்கு அப்புறமா இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னா கதிர் தான். அவன் எப்பவுமே என் கூட ஃப்ரெண்டாக தான் பேசுவான், அதனால தான் எனக்கு பிடிக்கும். உடனே உங்களை பிடிக்காதான்னு கேட்டுறாதீங்க, நீங்கள் அந்த கேள்வி கேட்க வருவீங்கன்னு தெரியும். எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரியல. உங்கள் வீட்டில் நான் மருமகளாக வாச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையாக. இங்கே எவ்வளோ கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க தெரியுமா? இப்போ
கேள்வி கேட்க வர்றதுக்கு முன்னாடியே அத்தை என்ன கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுக்கிட்ட பதில் சொல்ற பத்தியாடி. அதுல தாண்டி நிக்க என் மருமகளை, என் செல்ல குட்டிடி நீ. ஏம்மா தாய்களா, உங்களோட மாமியா மருமகளோட கொஞ்சல்களை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு எனக்கு ஒரு கப் கிளாஸ் காஃபி கொடுக்குறீங்களா? அதே மாதிரி வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடுக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டே சமைச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கும். என்னடி குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சும்மா தான் கதிர், உனக்கு என்ன காஃபி தானே வேணும்? நாங்கள் கொஞ்ச இடத்துல ஏன்டா கண்ணு வைக்கிற? உனக்கு காஃபி தானே இப்போ வரும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு போ. ஏதாவது கோவத்துல பழி வாங்கி விட்டுறாதடி, நல்லா சூப்பரா போட்டு கொண்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே போ போ. அத்தை வேற மேடு வரலன்னு சொல்லிட்டு இருந்தது நானும் தான் கேள்விப்பட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குக் பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு. ஓகே? ஏய், நீ ரகுக்கு பிடிச்சது மட்டும் சமைச்சினா கொன்றுவேன். எங்களுக்கு பிடிச்சது சேர்த்து செய். எங்க அம்மா அப்படித்தான் செய்வாங்க. நீ நாளைக்கு வெற்றி என்ன கல்யாணம் பண்றாரோ இல்லையோ, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற. ஜாக்கிரதை. போடா போட, சும்மா பிள்ளை வாரிட்டே இருக்கான். போ போய் உட்கார, எல்லாம் கொண்டு வரும் போ. இந்த மாமியார் மருமக தொல்லை தாங்க முடியலடா சாமி. போறோம். ஏன்டா அவன் என்கிட்ட தானே விளையாடுறான். நானும் எனக்காவது ஒரு நாளைக்கு தான் வரேன். அவன் கூட பேசும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் த. சரி வாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணி தரேன் த. அடி வீட்டில் உங்க அம்மா தேட மாட்டாங்களா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் வந்து அப்பாவே வருவாங்க, அப்புறம் பிக் பண்ணிட்டு போய்க்குவாங்க. ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, இப்போவே கிளம்பிட்டு வந்தேன். போடி, சும்மா கிளம்புறேன். அடி பட்டு, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டு இருக்கியேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவங்களும் இங்கேயே வந்து சாப்பிட சொல்லலாம். சரியா? எதுக்கு அண்ணி அங்கே தேவையில்லாமல் சமைச்சிக்கிட்டு? ஓகே? சூப்பர் அத்தை, சூப்பர். நானும் இன்னும் எதுவும் சாப்பிடல. எனக்கு காஃபி எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிடலாம் தான். என்ன பண்ணோன்னு சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். சரிடி பட்டு, பண்ணலாம். ஏய் காவ்யா, ஏய் பிங்கி, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. கொஞ்ச நாளாகவே நீங்கள் என்னை பார்க்க கூட வர்றதில்லைல்ல. அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம்? நாங்கள் நல்லா இருக்கோம் காவ்யா, நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? எங்கே குட்டி பாப்பா? அந்த பாப்பா எங்கே? அக்கா பாப்பா ஊருக்கு போயிருக்காடி. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அநேகமாக வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் பிங்கி, நீ என்ன இவங்க கூட வந்திருக்க? வழக்கமாக உன் ஃப்ரெண்டு கூட தானே வருவ, இவங்க கூட அதிகமாக இருக்க மாட்டியே மேடம் நீங்கள். ஹலோ மேடம், உங்களை பார்க்க வந்ததுக்கு என்னென்ன கேள்வி கேட்குறீங்க இல்லையா? அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான். என்னை விட ஒரு 2 வயசு மூத்தவங்க, அவ்வளோதான். ஆனாலும் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டுருக்கோம். நானும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சில சமயம் அக்கானும் கூப்பிடுவேன். என் இஷ்டம் போல் கூப்பிடுவேன். அவங்களும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சரி, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுனால அக்கா வந்து நானும் பார்க்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். உடனே இவ்வளோ கேள்வி கேட்குறேன். வந்தவங்களும் உள்ள வான்னு கூப்பிட்டியா, இல்லை தண்ணி மூந்து தான் கொடுத்தியா, இல்லை உட்காரதான் வச்சியா? உன்னை வச்சுக்கிட்டு அம்மா எங்களுக்கு பால்கனியில் காஃபி கொடுத்து விடுங்கம்மா, நாங்கள் போய் மேலே நின்றுட்டு கொஞ்சம் பேசிகிட்ருக்கோம். சரியா? பிரேக்ஃபாஸ்ட் ஆனதும் கால் பண்ணுங்கள், நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஓகேடி, வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க பாப்பா? நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? காவ்யா, பிங்கி. அம்மா நல்லா இருக்கோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி? எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான் தான் வந்தோம். நீங்கள் தான் யாருமே இங்கே வரமாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது பிங்கி, ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. நான் அவளை வர சொல்கிறேன் இந்த வாரம். சரி, நீங்கள்லாம் மேலே போயிட்டு ஃப்ரீயாக இருங்க. அம்மா வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்து விடுறேன். ஓகேம்மா. ஓகே, நாங்கள் மேலே போகிறோம். பிங்கி, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடி. இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கும் கூட பரவாயில்ல. பக்கத்தில் நிறைய வீடு இருக்குல்ல. இங்கே எப்படி ரீசனபிளாக இருக்கா? ஆமாம் காவ்யா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இண்டிவிஜுவல் வீடாகவும் நல்லா இருக்கு. எவ்வளோ நீங்கள் இது ஓன் ஹவுஸ் தானம்மா? ஆமாண்டி, நம்ம ஊர் மதிப்புக்கு இது வந்து 1 crore வரும்டி. அடே அப்பா, அப்படிப்பட்டவங்க தான் இங்கே இருக்க முடியும் போல இருக்குது. நாங்கள்லாம் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஏதாவது கிடைக்குமாடி? இருக்கும்பா. இது வந்துட்டு உங்களுக்கு லேண்டு ஜாஸ்தி இல்லையா, அதனால் அந்த லெவலுக்கு வரும். அந்த ரேஞ்சுக்கு வேணும்னா இன்னைக்கு கொஞ்சம் சென்ட் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யார் வேணால் இங்கே வந்து தங்கலாம். இங்கே அந்த மாதிரிலாம் எந்த ப்ரொசீஜரும் இல்லைம்மா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மேலே கீழேன்னு பேசிகிட்டே இருக்காதீங்க 2 பேரும். ம் சரிம்மா சரி. சரி, அம்மா காஃபி கொண்டு வருவாங்க, நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். காவ்யா, நீ என்ன பண்ணலான் இருக்க? எங்கள் கூடயே அப்படியே வரையா? பின்ன நான் மட்டும் தனியாக உட்காந்து என்னடி பண்ண போகிறேன்? வாங்க பால்கனிக்கு போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாண்டி, உங்கள் வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஏன் ஏதாவது பிளான் பண்ணிடாத. அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது மாப்பிள்ளை வந்தால் நான் ஓகே பண்ணிவிடுவேன். அம்மா அப்பாவும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு யாராவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் நோ சொல்ல மாட்டோன்னு. அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் என்னடி, இந்த காவியா மாதிரி அந்த காவியா வீட்டில் இல்லை. எங்கள் வீட்டில் தான் இதுக்கு எடுத்தாலும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் இந்த காவியாவுக்கு அப்படி இல்லையே. ஸோ காவியாங்கிற பேர் வச்சுருந்தா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மாறி மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காவியாக்கா பேசாமல் அவள் காதல் விழுந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் உனக்கு கேட்குற மாதிரி தாண்டி சொன்னேன். அப்புறம் என்ன காவியா, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையாது. உனக்கு ரொம்ப நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லவங்க தான். என்ன உங்கள் வீட்டில் வந்துட்டு உன்னை ரொம்ப சுதந்திரமாக கொடுத்து வளர்த்திருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு எந்த குறை உனக்கும் சரி எனக்கும் சரி சொல்ல முடியாது. நீ எப்படி உங்கள் அம்மா அப்பாவை விட்டு கொடுத்துருக்க? ஆனால் நீ ரொம்ப கிரேட்ரி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவரடி. அடாடாடா, தற்புகழ்ச்சி வேணாண்டி. நீங்களும் வீண் புகழ்ச்சி பண்ணாதீங்கனால தாங்க முடியலை. இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குடி. கார்டன் கூட வச்சுருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. உங்கள் வீட்டிலே தங்கிக்கலாம் போல் இருக்குது. அப்படின்னா வாடி பார்க்கலாம், எல்லாமே தங்கிக்கலாம். ஒரு 2-3 நாள் இருந்துட்டு தான் போவேன், எனக்கும் ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம், நீ சொல்லாமல் சொல்லுவேன், அப்புறம் நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது, போடி. காவியம்மா, காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா? வீடு எப்படி இருக்குது, நல்லா இருக்காம்மா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. நீங்கள் காவியாவுக்கு இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணலாம் போல், அந்த லெவலுக்கு நல்லா பெருசாக வீடு பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆண்டி. உங்களை மாதிரியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்வளோதான் பணம் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே காமிக்கிறது இல்லை ஆண்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, அதனாலேயே. ஆண்டி, சர்வ ஆண்டி நீங்கள் தானே? அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்டு சொன்னாங்க. நம்ம சிக்கிட்டு எங்கே இங்கே? ஐயோ, யாருன்னு தெரியலையே. ரிலேஷனா இல்லை இவங்க பொண்ணான்னு தெரியலையே. வெயிட் பார்ப்போம். யாரோ சும்மா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போவோம். நான் உள்ளே இருக்கேம்மா, அவங்க கூட இருக்கேன், சரிங்களா? சரி காவியா, சரி பார்த்து உள்ளே போ. அம்மாங்கிறாங்க அவங்க. சரி காவியான்னு சொல்கிறாங்க. காவியாங்கிறது தான் பேரா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி அம்சமான பேர் தான் வச்சுருக்காங்க. என்னைக்கு தான் இவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. இவன் என்னை பாப்பாளா மாட்டாளான்னு கூட தெரியல. ஏதோ விசித்திரமாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தாப்புல வீடு தானே, கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் தம்பி. அம்மா அந்த டூர் போகிற விஷயமா தானே உங்களை அனுப்பிச்சிட்ருக்காங்க? ஆமாங்க ஆண்டி, அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டூர் போகிறது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதனால் உங்கள் வீட்டிலேருந்து யார் யார் வரீங்கன்னு கேட்க சொன்னாங்க ஆண்டி. அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் 2 பேர் தான்ப்பா வரோம். நானும் என் பொண்ணு காவியாவும் மட்டும்தான் வருவோம். அம்மா கிட்ட சொல்லிடு, அங்கிள்னாலலாம் வர முடியாது, அவருக்கு வந்து பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வரோம். எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் புக்கிங் போட்டால் போதும்னு சொல்லிடுறீங்களா அம்மா கிட்ட? ரியலி? காவியா இவங்க பொண்ணு தானா? அப்பாடா, இப்போ ரொம்ப ஹாப்பி. ஐயோ, இனிமேல் நீங்கள் எனக்கு வந்து ஆன்ட்டி இல்லை அத்தை மாமியாராக போகிறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ அழகான பொண்ணை பெற்று வச்சுட்டு. ஐயோ அத்தை, ஆனால் எனக்கு இருந்தாலும் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பிளாக்காக இருக்கீங்களே, எப்படி இதை கேட்க போக முடியும்? சரி, அத்தை எப்படி இருந்தால் என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அழகாக இருக்குது, அதுவே எனக்கு போதும். அழகுங்கிறத விட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. என் தெய்வதையே அவள் தான். அவள் கூட வாழ போகிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னாச்சு தம்பி, என்னமோ யோசிக்கிறீங்க? நத்திங் ஆண்டி, அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே ஆண்டி, நான் வரேன்.
பரவாயில்லையே, பையன் ரொம்ப நல்ல பையனாக தெரியுறான். இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க நம்மளை விட கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க போல இருக்கே. அதெல்லாம் நினைக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்போடு நிறுத்திக்கணும். ஆண்டி வரேங்க ஆண்டி. சரிப்பா, பார்த்துப்போங்க. ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்ம மூத்த மாப்பிள்ளை தான் நம்ம பிள்ளைய போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு. எல்லா வசதியும் இருந்தும் பையன் அனுசரிப்பு இல்லாமல் நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி விளாடுறான். ஆனால் நம்ம காவியாவுக்கு அப்படி அமையவே கூடாது. இந்த மாதிரி ஒரு பையனை தான் பார்க்கணும். ஏன் முடிஞ்சால் இந்த பையனையே நம்ம காவியாவுக்கு பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த அக்காவும் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க. இந்த பசங்களும் ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்குது. பக்கத்துலேயும் கூட நம்ம பிள்ளை இருக்கும். ஒரு செவரு தான்னா நம்ம பிள்ளை வீடு. இப்படி இருந்தால் தான் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியும். பார்ப்போம், கடவுள் என்ன முடிச்சு போட்டிருக்கானோ தெரியாதே, நம்ம நினைக்கக்கூடாதுல்ல.